ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். நான் பொறுப்பேற்கிற பொழுது முதலமைச்சர் பொறுக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை நல்லா தெரியும். சில பேர் இன்னைக்கு பிடிமா வேலை செய்ய யாரும் தெரியும்ல, இப்ப போனதுக்கு வெளியே வந்துட்டு நம்ம கட்சிக்குள்ளேயே இருந்து நம்ம கட்சியை முழுக்க நினைத்தவர்கள் யார் என்று நாட்டு மக்கள் அடையாளம் பெற்றுவிட்டார்கள். அப்படி கட்சி எல்லாம் கஷ்டப்பட்டு நடத்தலாம். அவ்வளவு கட்சியில் ஒரு பக்கம் பிரச்சனை. இயற்கை கடுமையான வறட்சி 2017 கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். அடுத்தது புயல், டெல்டா மாவட்டம் அப்படி புரட்டி போட்டது, கடும் சேலம் அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, ஒரு வருஷம் யாராவது வெளியே வர முடியா ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படி கொரோனா காலத்துல மக்களை காத்த அரசாங்கம் விளைவிக்க முடியாத உயிர். அந்த வைரஸ், கொரோனா வைரஸ் எளிதா காற்றில் பரவி ஒரு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட உயிரை காப்பாற்ற முடியாது. வல்லரசு நாட்டில் அமெரிக்காவில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு உயிர் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்ல. கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த நோய் வந்தா என்ன அறிகுறி தெரியாது. அதனால எப்படி மக்கள் பாதிக்கப்படுறது தெரியாது. அதுக்கு என்ன வைத்தியம் செய்யறது தெரியாது. என்ன சிகிச்சை கொடுக்கணும் தெரியாது. அதுக்கு மருந்து இல்ல. அப்படி இருக்கிற பொழுது கூட திறமையாக அரசாங்கம் செயல்பட்டு நம்முடைய மருத்துவர் செல்வி மருத்துவ உதவியாளரை வைத்து கொரோனா வைரஸ் பரவல் தடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சரின் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது நம்முடைய கருத்துக்களை தெரிவித்தோம். கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்துது, அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம், அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிச்சோம். பிரைம் மினிஸ்டர் இந்தியா பேசும்போது அவர் குறிப்பிட்டது தமிழ்நாட்டை பாருங்க, தமிழ்நாடு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம். இப்படி ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். வளர்ச்சியை முறியடிச்சோம், புயலை முறியடிச்சோம், வெள்ளத்தை முறியடிச்சோம், கொரோனா முறியடிச்சோம், நல்ல திட்டங்களை கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும்? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு கடுமையான சோதனை, கட்சியும் பிரச்சனை, இயற்கையும் பிரச்சனை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்கிற அளவுக்கு மக்களை பாராட்டப்பட்ட அரசு